அத்தை, என்னத்த உங்களை வீடு ஃபுல்லாக தொலைவிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து பிரியா ரூமில் உட்காந்துருக்குறீங்க. ஏன் என்னாச்சு, ஒரு மாதிரியாக இருக்கீங்க? இல்லை கண்ணு, எல்லாம் பிரியாவோட நினப்பு தான். அவள் கூடவே இருந்துட்டு இப்போ இல்லாமல் இருக்கவும் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. கூடவே இருந்த பொண்ணுல இப்போ இல்லாதப்ப ஒரு மாதிரியாக இருக்குது. அத்தை, அவள் எங்கே தான் போகிறா? ஃபோன் போட்டு தரேன், வேணா பேசுங்க. பஸ்ஸை பிடிச்சா ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்து போகிறோம், அதுக்கு எதுக்கு தான் சோகமாக இருக்கீங்க? இல்லை கண்ணு, அவளுக்கு எந்த வேலையும் தெரியாது. அவளை யாரும் எதுவும் பேசிடாமையும் இருக்கணும். அவளுக்கு எப்படி நடந்துக்கணும் கூட தெரியாதுமா. புதுசாக கல்யாணம் ஆகி போயிருக்காள். அதுதான் என்ன பண்ணுறாளோ எது பண்ணுறாளோன்னு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. யாருக்கிட்டையும் சண்டை போடாமல் நல்லா வாழ்ந்தா எனக்கு அதுவே போதும்மா. அவள் சந்தோஷமாக இருக்கணும். அத்தை, அதெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க. எங்கள் அம்மா அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அவளுக்கு தெரியலனாலும் அதை கற்று தான் தருவாங்க. சண்டையெல்லாம் போட மாட்டாங்க அத்தை. இல்லைம்மா, நான் அதுக்கு சொல்லலை. என்னதான் இருந்தாலும் எந்த வேலையும் தெரியாமல் போனால் ஒரு எரிச்சல் விட்டும் தானே அவங்களுக்கும். குகன் தம்பி அதெல்லாம் நல்லா பார்த்துக்குவான். ஆனால் எனக்கு தான் ரொம்ப மாறு இருக்குது. சரிங்கத்த, இப்போ சாப்பிட வரீங்களா இல்லையா? மணி வேற ஆயிடுச்சுல்ல. நீங்கள் இன்னும் காலையில் சாப்பாடே சாப்பிடல. பிரியாவை அப்புறமேல நான் ஃபோன் போட சொல்கிறேன், வாங்க. இல்லை கண்ணு, நீ போய் சாப்பிடுமா, நான் அப்புறமேல சாப்பிட்றேன். என்ன மனசு ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ சாப்பிட்டா நிம்மதியாக சாப்பிடக்கூட முடியாது. நீ போ கண்ணு, நான் வரேன். எங்க அத்தை பாருங்க, பிரியாவை நினச்சிக்கிட்டு சாப்பிடக்கூட கீழே வரல. காலையிலேருந்து அவங்க சாப்பிடல. இதையும் போட்டு மனசை குழப்பிக்கிட்டு இருக்காங்கங்க. விடுராணி, பிரியா கூடவே இருந்தவ இப்ப இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கும். நாள் போக போக எல்லாம் சரியாயிரும். எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் இப்படிதானே இருக்கும். அவங்களே கொஞ்ச நேரத்துல சரியாயிருவாங்க பாரு, நீ கவலைப்படாம போ. இல்லைங்க, சாப்பிட கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாங்க. காலையிலேருந்து அவங்க சாப்பிடல. அவங்க உடம்பு வேர்க்கனே வீக்காக இருக்குது, ப்ரெஷர் வேற இருக்குது. இதில் சாப்பிடாம இருந்தா? சரி வாமா, 2 பேரும் நம்ம போய் கூட்டிட்டு வரலாம். கூட்டிட்டு வந்து சாப்பிட வச்சிடலாம், சாப்பிட்டுருவாங்க.